ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவங்கெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸ் வளர்ச்சிக்காக ஒரு துரும்பையாவது அசைச்சிருப்பாங்களா? நிச்சயமா அவங்களுக்கு எல்லாம் இல்லாத தகுதி உனக்கு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, அஞ்சலி ஸ்வீட்ஸோட வாரிசுங்கிற உரிமையும் உனக்கு இருக்கு. நான் சொல்றேன், நீ தைரியமா நில்லு. எனக்கு சமமா இல்ல, எனக்கும் மேல உனக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த பாருடா பத்து, அன்னலட்சுமி ஆசையோடு எடுத்து வளர்த்த பையன் தான் ஜெகதீஷ். என்ன பொறுத்த வரைக்கும் அவனும் இந்த வீட்டு பிள்ளைதான். அவன் கண்டிப்பா போட்டியில நிப்பான். நீ எழுதுமா தர்ஷினி? 2. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜெயிக்கணும்னு நான் மனசார அந்த பிள்ளையாரப்பன் கிட்ட வேண்டிக்கிறேன். பொம்மி, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. என்னோட வற்புறுத்தலாலதான் ஜெகதீஷ் இதுல நிக்கவே ஒத்துக்கிட்டாரு. அவரோட தலைவிதி இது மூலமா மாறும் நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணேன். என்ன பிரீத்தி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பூமி, என்னோட இக்கட்டான சூழ்நிலை உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை எதிர்த்து நிக்கணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதானே? நீங்க கண்டிப்பா நின்னு ஜெயிக்கணும்னு, அதுதான் என்னோட ஆசை. உங்களுக்கு எப்பவுமே உதவியா நான் இருப்பேனே. அடுத்ததா பொம்மி. பொம்மிக்கு மொத்தமா 5 ஓட்டு விழுந்திருக்கு. அண்ணியோட ஓட்டிங் தான் லீடிங்கா? சூப்பர். இன்னும் 1 ஓட்டு தான் மீதி. இதுல யாருமே எதிர்பார்க்காத, இந்த வீட்டிலேயே இல்லாத ஒரு ஆளோட பேர் வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, வினய் பேர் தான் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. வாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. பாட்டி, நீங்களாவது வாங்க பாட்டி. வெளியில வர வெக்கமா இருக்கு. இப்போ நீங்க 2 பேரும் இங்க வந்துதான் ஆகணும்.
ஹீரோ ஹீரோயின் லுக்ல பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கீங்க. சோ இந்த மொமெண்ட்ல உங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்க போறோம். எப்படி தாத்தா எங்க ஐடியா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. தாத்தா, ரொம்ப நாளா உங்களை இப்படி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதை நாங்க நிறைவேற்றிட்டோம். என்னை விட உங்க பாட்டி தான் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கு. சும்மா இருங்க. மாமா மாமா, வாங்க மாப்பிள. உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. திருப்பதிக்கே போய் உங்களுக்காக ஒரு வேண்டுதலை பண்ணி அதுக்கப்புறம் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. ஆஹா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. எடுத்துக்கங்க. ஆ. இது ஒரிஜினல் திருப்பதி லட்டு மாதிரி தெரியலையே. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மாமா, திருப்பதி லட்டு தான் மாமா. ஏங்க, நாம காலையில டி நகர்ல திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போனப்போ நமக்கு 4 பேருக்கு முன்னால மாப்பிள்ள மாதிரியே ஒருத்தர் நிக்கிறாருன்னு நான் சொன்னேனே. இப்பதான் தெரியுது அது மாப்பிள்ள தான் போல இருக்கு. ஏங்க அப்படி மானத்தை வாங்குறீங்க? ஆக மொத்தத்துல இத டி நகர்ல வாங்கினா என்ன, திருப்பதியில வாங்கினா என்ன, ஏழுமலையான் பிரசாதம் பிரசாதம் தானே மாமா. பரவாயில்ல மாப்பிள, நீங்க எனக்கு ஏழுமலையான் பிரசாதம் தரணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுவே போதும். சந்தோஷம் மாமா. பொம்மி, இங்க வா. என்ன பொம்மி, எல்லாரும் என்னென்னமோ குடுக்கறாங்களேன்னு மலைச்சு போய் நின்னுட்டு இருக்கியா? என்ன கிஃப்ட் வாங்க மறந்துட்டியா? இல்ல வாங்கறதுக்கு? வேம்பு சார், நீங்க வாங்க. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். அண்ணி, என்னன்னு சொல்லிட்டு போங்க. சொல்ல முடியாது, அது ஒரு ரகசியம். வாங்க போலாம். ஏய் பூமி, என்ன ரகசியம் தெரியல. ரகசியமா? என்னவா இருக்கும் தெரியலையே. என்ன பண்ண போறாங்க? எதுவும் தெரியலையே. உனக்கே தெரியலையா? இல்லையே. வந்துட்டாங்க. இப்ப முதல் போட்டி ஆரம்பம். ஒரே ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த போட்டிங்கிறது உங்களுக்குள்ள பொறாமையா மாறிடக்கூடாது. அதே மாதிரி என் சைட்ல இருந்து எந்த விதமான பாகுபாடோ இல்ல ஒருத்தருக்கு மட்டும் விட்டு கொடுக்கறதோ இது எதுவுமே இருக்காது. புரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. போட்டிக்கான முக்கியமான விஷயத்த நான் உள்ள வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். மனோ, அப்பா, போட்டி ஆரம்பிக்க போகுது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எப்படியாவது நீ இதுல ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் இந்த வீடு, பிசினஸ் மொத்தமும் நம்ம கைக்கு வரும். புரியுதா? ஞாபகம் இருக்குப்பா. நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, என்னோட கணக்கு என்ன தெரியுமா? எங்க அம்மா கைக்கு இந்த அதிகாரம் வந்தே தீரணும். அதுதான் என்னோட முடிவு. உங்களை ஏமாத்துறத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. என்ன பண்றத?
ஜெகதீஷ் யாருக்காகவும் விட்டுறவே கூடாது. மகாபாரதத்துல குருஷேத்திர போர் நடந்தப்போ அர்ஜுனன் தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்து எல்லாரும் சொந்தக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்லி பயந்தாரு. ஆனா அந்த போர் ஒரு நல்ல விஷயத்துக்காக நடக்குதுன்னு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் ஞாபகப்படுத்தினாரு. அத மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. இங்க பாரு, தயவு செஞ்சு மத்தவங்க மனசு புண்படுமோ இல்ல விட்டு கொடுத்துடலான்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது, புரியுதா? இந்த வீட்ல இத்தனை நாள் அடிமையாவே வாழ்ந்துட்டேன். மாப்பிள்ளன்னு சொல்லி மரியாதை கொடுத்தாலும் அடிமையாவே இருந்துட்டேன். நான் ஜெயிக்கணும், அதிகாரம் என் கைக்கு வரணும். நேத்ரா மேடம் சொன்ன மாதிரி நான் கோடிகள்ல புரளணும். ஹே பூமி, வா வா. ஏய் பூமி, நான் மேல சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, தாத்தா உன்னதான் ரொம்ப எதிர்பார்க்கறாரு, விட்டுறக்கூடாது, புரியுதா? நீ ஜெயிச்சாதான் அஞ்சலி ஸ்வீட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம குடும்பமும் ஒற்றுமையா இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? புரியுது வேம்பு சார். இது சுயம். தாத்தா, இது சுயம் தானே தாத்தா? எனக்கு என்னவோ இது ஒயிட் லெட்னு தோணுது தாத்தா. என்ன இவ டேஸ்ட் பண்ணாம ஒத்து ஒத்து பார்த்துட்டு இருக்கா? இது வெள்ளை ஜாமுன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு தப்பா சொல்றத விட்டுட்டு இது என்ன ஸ்வீட்னு கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம். இது என்னது, எந்த ஊரை சேர்ந்தது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும். கையோட ஸ்வீட் எடுத்துட்டு போங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பொம்மையும் சரி மனோவும் சரி கண்டுபிடிக்கல. இவங்களாவது கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் இதுக்கும் அதுக்கும் நடக்கிறாங்களே தவிர என்ன ஸ்வீட்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லவே இல்லையே. ஜெகதீஷ், நாம இங்கே நின்னு யோசனை பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. நாம 2 பேருமே சாம்பிள் பாக்குறோம்னு சொல்லி ஏற்கனவே ஆளுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாச்சு. பேசாம நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு போயிட்டு பெரிய பெரிய கடையில எல்லாம் இது என்ன ஸ்வீட்னு விசாரிக்கலாம். வா. நானும் அதே தான் யோசிச்சேன் பிரீத்தி. வா, நமக்கு தெரிஞ்ச ஸ்வீட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்கலாம். போலாம். போலாம். சார் வணக்கம் சார். என்ன ரங்கசாமி சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம் சார். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க சார். டேய் மனோ, அதை காட்டுப்பா. இதை காட்டுறேன்ப்பா. இது இந்த ஸ்வீட் தான். அது என்ன ஸ்வீட், அதோட பேர் என்ன, அது எந்த ஊர்ல ஃபேமஸ், இது எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். அப்படியே சாயங்காலத்துக்குள்ள 1 கிலோ ஸ்வீட்டும் வேணும்பா. ஆனா இந்த ஸ்வீட்டை நான் பார்த்த மாதிரியே தெரியலையே. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டா? பாருங்க. சரி. மனு, 1.5 தான் மிச்சம் இருக்கு. எப்படி சாம்பிள் கொடுத்து மொத்த ஸ்வீட்டும் காலி ஆயிடும் போல இருக்கே. சாம்பிள்க்குன்னு ஆல்ரெடி ஸ்வீட்டை நாமளே சாப்பிட்டுட்டோம். இப்ப இருக்கிறது 1.5 ஸ்வீட் தான். சார், இந்த ஸ்வீட்டு
நான் இப்பதான் முதல்ல சாப்பிடுறேன். இதோட பேரும் தெரியல, இது எங்க பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ருசி அவ்வளவு அருமையா இருக்கு. நாக்கிலே நிக்குதே சார். இதை எப்படி பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். அப்பா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரான்ச்லயுமே கேட்டு பார்த்தாச்சு. லாஸ்ட்ல இங்கேயும் கேட்டாச்சு. ஸ்வீட் காலியானதுதான் இப்ப மிச்சம். இன்னும் பேர் கூட கண்டுபிடிக்க முடியல. நான் வெளியில எங்கேயாவது விசாரிச்சு பார்க்கட்டுமாப்பா? சரிப்பா. இங்க பாருங்கப்பா, கார்ல சுத்தினா வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம கடையில யாருக்கிட்டயாவது பைக் வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன். சரி, நானும் வரேன். நீ எதுக்கு தமன்னா வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு? ஒரு பிரச்சனையும் இல்ல, நானும் வரேன். நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? சரி அப்பா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். சரி, போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டோம். பாத்து. என்ன ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு தெரியலையே. போய் பார்ப்போம். ஸ்வீட் மாஸ்டரா வேலை செஞ்ச சங்கரலிங்க ஐயா. ஆமா, ஏதோ அவர்தான் இறந்து போயிட்டாரு. சங்கரலிங்க ஐயா சாவும்போது கூட எவ்வளவு ஸ்டைலா செத்துருக்காரு பாருங்க. கொடுத்து வச்ச மகாராசன். இன்னைக்கு காலையில கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. இப்பதான் உயிர் போச்சு. நீங்க யாரோ எவ்வளோ தெரியல, அவரை உயிரோட பார்க்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. பாவம், எவ்வளவு வருத்தப்படுற பாரு. சங்கரலிங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் போல. அண்ணே, அதெல்லாம் வருத்தப்படாதீங்கண்ணே. போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி. ஒரு புதையல் வேட்டை மாதிரி எல்லாரும் தேடி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கொடுத்த பாக்ஸ் மட்டும் தான் கையில இருக்கு. ஸ்வீட்ஸ் எங்க? அடப்பாவி, யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா? பூமி, நீ தாத்தா மா, இவ்ளோ அலைஞ்சா நம்மளாலேயே இது கண்டுபிடிக்க முடியாதப்போ வீட்ல இருந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவளால எப்படிமா கண்டுபிடிச்சிருக்க முடியும்? எப்படியோ நம்ம தோத்ததோட சேர்ந்த பொம்மையும் தோத்துட்டாங்கிற நிம்மதி என் மனசுக்குள்ள இருக்கு. சொல்லு. நாள் பூரா வீட்லயே உட்காந்து மோட்டு வளையவே பாத்துட்டு சொல்லு பொம்மி. டே, அவளை திட்டாதடா. இவங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு முடியாதப்ப பொம்மியால மட்டும் அலைஞ்சு திரிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா, ஏன் எல்லாரும் அவசரப்படுறீங்க? இவ பாத்திரம் எடுத்துட்டு வராமா? யாருக்கு தெரியும்? என்னமா இது பாத்திரம்? இல்ல தாத்தா, நீங்க கொடுத்த ஸ்வீட்ட சாப்பிட்டேன். நல்ல ருசியா தான் இருந்துச்சு. ஆனா அதோட பேரும் எங்க செய்யறாங்கன்னு ஊரும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அதே மாதிரி ஸ்வீட்ட 1 கிலோ நானே என் கையால செஞ்சுட்டேன் தாத்தா. ஏய், நிஜமாவா சொல்ற?
நீங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டீங்க. நீங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டீங்க வேம்பு சார். ஏய் நில்லு. என்ன கலாட்டா பண்ற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. நானும் அந்த ஸ்வீட்டை வச்சு என்னமோ ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்தேன். ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா நீ என்னன்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்து அதுல என்னென்ன சேர்த்து செஞ்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாம செஞ்ச பாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் பூமி. அதுவும் அந்த ஸ்வீட்டை செஞ்ச எக்ஸ்பர்ட்டே வந்து அவரு செஞ்சதை விட நீ செஞ்ச ஸ்வீட் நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு பாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள அது இதுன்னு பொறாமையில பேசுறாங்க. ஆனா நான் உண்மையிலேயே சொல்றேன் பூமி, உன்னோட துறையில நீ கண்டிப்பா கிரேட். நான் ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்கேன். திருநாவுக்கரசர்னு ஒரு மகான் குழந்தையா இருக்கும் போது அவருக்கு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அவரே பாட்டு பாடவும் ஆரம்பிச்சாராம். அவரே நிறைய பாட்டை எழுதி இருக்காரு, பாடியும் இருக்காரு. அந்த மாதிரி உனக்கு ஸ்வீட் செய்யற திறமை உன் ரத்தத்திலே இருக்கு பூமி. இந்த இனிப்பு இல்லத்துக்கும் சரி, அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் சரி, தாத்தா உன்னைய வாரிசா கொண்டு வர நினைக்கிறாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. தாத்தா உன்னை ஜட்ஜ் பண்ண அளவுக்கு நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல. நான் உன்னை கொஞ்சம் இல்ல ரொம்பவே குறைவா எடை போட்டேன் பூமி. என்ன வேம்பு சார் இப்படி பேசுறீங்க? வேற யாரையோ பேசின மாதிரி பேசுறீங்க. நான் உங்க பொம்மை தானே. கங்க்ராட்ஸ் பூமி. நீதான் இந்த இனிப்பு இல்லத்தோட உண்மையான வாரிசுன்னு எனக்கு புரிஞ்ச மாதிரி நடக்க போற அடுத்தடுத்த போட்டி மத்தவங்களுக்கும் புரிய வைக்கும். நீதான் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். சார், யாருப்பா? என்ன விஷயம்? சித்தார்த்துங்கிறவரு இந்த வீடுதான் சார். அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. சித்தார்த், என்ன தாத்தா? உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குப்பா. இதோ வரேன். என்ன தாத்தா? ஒரே லவ் சாங்கா பலமா இருக்கு. டேய், லவ்வுக்கு என்ன வயசு வேண்டி கிடக்கு? இன்னைக்கு நியூஸ் தெரியுமா? மேல்நாட்டுல ஒரு 70 வயசு தாத்தாவுக்கும் 19 வயசு பொண்ணுக்கும் மேரேஜ். நடத்துங்க நடத்துங்க. சார் இந்தாங்க சார். சார் அப்புறம் இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்னப்பா இருக்குதுல? ஏன்பா ஏதாவது கம்பெனில இருந்து வந்திருக்கா? தெரியல தாத்தா. ஃப்ரம் அட்ரஸும் இல்ல.
சித்தார்த், என்னப்பாச்சு? என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? தாத்தா, இது என்ன தாத்தா? இது யாரோட வேலை? ஆமா தாத்தா, புரியுது தாத்தா. அவன் சொல்லியும் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வரலன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு பண்றேன், நாளைக்கு என் மீனுவை நேரா வர வைக்கிறேன். அப்ப நம்புவீங்க. அப்பதான் என் காதலோட வலி என்னன்னு சித்தார்த்துக்கு தெரியும். பாட்டி, சாரி பாட்டி. பரவாயில்லப்பா, இன்னும் என்னென்னலாம் என் கண்ணால பார்க்க போறணும், எதையெல்லாம் என் காதால கேட்க போறணும் தெரியல. மறக்க முடியாத நினைவுகள். தாத்தா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு தாத்தா. பாட்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பக்கு பக்குங்குது. டேய், அஞ்சலியை விடுறா. அந்த பத்து பையனை பத்தியா எப்படி முழிக்கிறான்னு. அவன் என்ன நினைக்கிறான்னா, என்ன மட்டும் இவ்வளவு குறை சொன்னீங்களே, இப்ப உங்களுக்கும் ரெண்டாவதா ஒண்ணு இருக்கேன்னு நினைக்கிறான்டா. சரி சரி, நம்ம விஷயத்த மறந்துடாதடா. அடுத்த டேல எடுத்து விடு. தாத்தா, எதுவுமே பேசாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? உங்க 2 பேருக்கு இடையில இருந்த காதல் கதையை அப்படியே எடுத்து விடுங்க. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். அது என்னைக்குமே மறக்க முடியாத பசுமையான நினைவுகள். அப்போ நான் டான்ஸ் கத்துக்க காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவேன். சைக்கிள்ல தேவும் ஸ்வீட் வியாபாரத்துக்காக அங்க வருவாரு. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு நான் கவனிச்சேன். நான் டான்ஸ் ஆடுற அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து நான் ஆடுறத அந்த ஜன்னல் வழியா பாப்பாரு. அப்போ எனக்கு காலேஜ் லீவ் விட்டாங்கன்னு நான் கேரளா கிளம்பி போயிட்டேன். நான் டான்ஸ் ஸ்கூலுக்கு வரலன்னதும் என்னை தேடி தேவ் அங்கேயே வந்துட்டாரு. என்னால அந்த அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. அதுவும் எங்க அப்பா அம்மா இல்லாம எங்க அத்தை வீட்டுல நான் தனியா தங்கி இருந்தேனா, அப்ப தேவ் என்னை தேடி வந்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் வெளியில அப்பப்போ சந்திச்சு பேசினோம். லீவ் முடிஞ்சதும் நான் இங்க திரும்பி வந்துட்டேன். தர்ஷினி, நீ சொன்னது சரியா போச்சு. அவங்க வினை தாண்டி வருவாயா கதையை தானே சொல்றாங்க. நான் கேரளால இருந்து திரும்பி வந்த மறுநாளே நான் அவசரமா காலேஜ் போகணும்னு டான்ஸ் கிளாஸ்ல இருந்து வெளியில வந்து பாக்குறேன், என் சைக்கிள் பஞ்சர். அந்த சமயத்துல எதுவுமே பேசாம தேவ் தான் சைக்கிளை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினாரு. ஒரே ஒரு பார்வைதான் பார்த்தாரு. நான் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவரோட சைக்கிளை ஏறி உட்கார்ந்துகிட்டேன். மறுபடியும் அடுத்த நாளும் அதே மாதிரி என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது எல்லாமே தேவோட குறும்புதான்னு. எனக்கு வேற வழி இல்லாம அவர் கூட மறுபடியும் சைக்கிள் டிராவல் பண்ணேன். எங்களோட காதல் நெருப்பு அப்படியே அணையா விளக்கா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்படி ஒரு காலம். இவள வர்றேன் விடு பூமி. என் தேவ் எனக்கு சொன்னதுலயே மறக்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா?
சொன்னாதானே பாட்டி தெரியும். இப்படி ஸ்வீட் வியாபாரத்தை விட்டுட்டு ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டேன். நான் விக்கிற எல்லா ஸ்வீட்டையும் விட ஸ்வீட்டான ஒரு ஆளை பார்த்துட்டேன்னு அதனாலதான் வியாபாரத்தை மறந்துட்டேன்னு சொன்னாரு. Stop it! அவன் கிடக்கலாம் மீனும் நீ ஆடுமா? டேய் எதுக்குடா நிறுத்த சொல்ற? என்னாச்சு? என்ன ஆச்சா? இன்னும் என்ன ஆகணும் தாத்தா? நீங்க உங்க லவ் பத்தி சொன்னதெல்லாம் சரிதான். நீங்க இத வாயால சொன்னாலே நாங்க நம்பியிருக்க போறோம். அத நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடி பழசெல்லாம் பேசி தேவையில்லாம நீங்க பாட்டி ஆள வச்சிட்டு இருக்கீங்க. தாத்தா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீதான சொன்ன எனக்கு காதலை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு. என் காதலை எப்படி நிரூபிச்சேன் பார்த்தல? பாத்தியா என் மீனு நான் சொன்ன ஒரு வார்த்தையை கட்டுப்பட்டு எப்படி டான்ஸ் ஆடினான்னு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 காதல் இருக்கலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா சும்மா பழைய காதலையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. அதே நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இந்த வேம்பு சார் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? பாட்டிய பார்க்கவே பாவமா இருக்கு. பழைய காதலை பத்தின நினைப்பு இப்ப இருக்கிற லைஃப ரொம்பவே டேமேஜ் பண்ணிரும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.